தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை வெள்ளியங்கிரியில் மலை ஏறிய 3 பேர் கடந்த 2 நாட்களில் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். யார் யார் உயிரிழந்தார்கள், எப்படி நிகழ்ந்தது இந்த சம்பவம்? பாலா, கோவை வெள்ளியங்கிரி மலை ஏறிய 3 பேர் தற்போது உயிரிழந்துள்ளனர். கோவை வெள்ளியங்கிரி மலையேற்றத்துக்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அண்டை மாநிலங்களிலிருந்தும் வந்த 3 பேர் தற்போது உயிரிழந்தனர். அதாவது 2 நாட்களில் 3 பேர் இருந்தது மிகப்பெரிய சோகத்தை ஏற்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த மருத்துவர் சுப்பாராவ் அவரும் நேற்று 4வது மலையில் ஏறும்போது மூச்சுத்திணறல் காரணமாக அமர்ந்தவாறே உயிரிழந்துள்ளார். அதே போல சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தியாகராஜன் வயது 35, அவரும் முதல் மலை குரங்கு பாலம் அருகே மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் மலை ஏறிய தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பாண்டியன் வயது 40, அவர் 2வது மலை ஏறும்போது வழுக்குப்பாறை அருகே மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். அதாவது தொடர்ந்து தட்பவெப்பநிலை மாற்றுதல் காரணமாக கோவை வெள்ளியங்கிரி மலைக்கு செல்லக்கூடிய ஒரு சில மொத்த 7 மலையில 2வது மலை 3வது மலையில் உள்ள தட்பவெப்பநிலை மாற்றங்கள் அதிகரித்து வரனால மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பக்தர்கள் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு. தொடர்ந்து வனத்துறையின் தற்காலிக மருத்துவ முகாம் ஒவ்வொரு மலையிலையும் அமைச்சிருக்காங்க. இருந்த போதிலும் அவங்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்படும் போது முதலுதவி கொடுக்கும் நேரத்திலேயே அவங்க உயிரிழந்து வருகிறாங்க. அதே நேரத்துல தொடர்ந்து உயிரிழப்பு ஏற்பட்டு வரனால வெள்ளியங்கிரி மலை கோவில்ல கீழே அடிவாரத்துல தற்காலிக மருத்துவமனை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது 2 நாட்கள்ல 3 பக்தர்கள் உயிரிழந்தது வெள்ளியங்கிரி மலை கோயில் மற்றும் பக்தர்களிடையே சோகத்தை ஏற்பட்டிருக்கு. பாலா, நன்றி சுரேஷ், விரிவான விவரங்களுக்கு.